கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. டெல்லி சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருப்பது எதற்காக என்றும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் தேர்தலை சந்திப்பதற்கே டெல்லியில் இருப்பவர்கள் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில்தான் அதிமுக இருப்பதாகவும் அவர்கள் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் ஸ்டாலினின் கருத்துக்கு அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 தேர்தலுக்காக டெல்லியில் தவம் இருந்து காங்கிரஸ் தலைமைக்காக 6 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து கூட்டணி பேசியவர்தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்று அதிமுக கூறியுள்ளது. கருணாநிதியின் மகளான கனிமொழிக்கு திகார் என்று காங்கிரஸ் சொல்ல பதறி போய் வயதான காலத்திலும் டில்லிக்கு பறந்து தீர்ப்புக்கு சில நிமிடங்கள் முன் சோனியா காந்தியை சந்தித்தவர்தானே கருணாநிதி என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று டெல்லியில் இண்டி கூட்டணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவர்தான் ஸ்டாலின் என்றும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வந்து விருந்தில் பங்கேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது ஸ்டாலின் கோமாவில் இருந்தாரா எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை அதிமுக முன்வைத்துள்ளது. குறிப்பாக ஸ்டாலின் சொல்வதை பார்த்தால் அவரது வீட்டுக்கு வந்த ப. சிதம்பரம் யுபிஏ ஆட்சியில் திமுக செய்த ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை காட்டி மிரட்டியதில் பணிந்துதான் காங்கிரசுடன் திமுக கூட்டணியை உறுதி செய்தது என்று நாங்கள் சொல்லலாமா என்று கேள்விகள் மூலம் அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது.